மாநில கல்லூரி இரண்டாம் அமர்வுக்கு தலைமையேற்றும் ஆய்வு உரை வழங்கியும் பேருரை வழங்கியும் சிறப்பித்த மூவர் பெருமக்களுக்கும் தமிழ் இலக்கியத்துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். நிறைவு விழாவை எட்டுகிறது. நிறைவு விழாவிற்கான வரவேற்புரை ஆற்றுவதற்காக சென்னை அப்போலோ மருத்துவமனையினுடைய இரத்த நாள சிறப்பு மருத்துவர் டாக்டர் வே ராஜராஜன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அரங்கம், இந்த சபை எனக்கு புதியது. இதற்கு முன்னால் பல நூல்களை வெளியிட்டுள்ளார் என்னோட மாமனார் நீதிபதி. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வரவேற்புரை இந்த புகழ்பெற்ற சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறை மற்றும் கவிஞர் முனைவர் கோ மோகனரங்கம் தமிழில் ஆய்வு மையம் இணைந்து சிறந்த முறையில் நடத்திய படைப்பிலக்கிய வரலாற்றில் நீதிபதி மு புகழேந்தி என்னும் அவரின் 5 நூல்கள் பற்றி கருத்தரங்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துள்ளது. நிறைவு விழாவிற்கு தக்க ஏற்பாட்டை செய்து தலைமையேற்று சிறப்பிக்க உள்ள சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஆ. ஏகாம்பரம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கருத்தரங்க நிகழ்வில் ஏற்பாட்டை மிகவும் தெளிவாக திட்டமிட்டு வழிகாட்டி நிறைவு விழாவில் வாழ்த்துறை வழங்கியுள்ள பெருந்தகையாளர் மேனாள் சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் வா. ஜெயதேவன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழுக்கு வழி வழியாக தொண்டாற்றி சிறப்பித்து வரும் தமிழ் பேரறிஞர் அவை துரைசாமி, அவர் வழியில் அவை நடராசன் ஆகியோரை தொடர்ந்து தொய்வில்லாது தமிழுக்கு சிறப்பு செய்து வரும் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் முனைவர் அவை அருள் அவர்கள் இந்த நிறைவு விழாவில் சிறப்புரை ஆற்றி வந்துள்ளார். அவர்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இந்த விழாவில் மகிழ்வோடு கலந்து கொண்டுள்ள இப்பல்கலைக்கழக மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் ஏனைய தமிழ் விரும்பிகள், தமிழ் அறிஞர்கள், வருகை புரிந்துள்ள தாம்பரம் நகரம் எங்கள் தமிழ்ச்சங்கத்தினர் ஆகியோரை வருக வருக என வரவேற்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். என்னதான் நிகழ்ச்சி நடத்தினாலும் அதில் பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் இல்லை என்றால் சிறப்பு இருக்காது. அப்படிப்பட்ட சிறப்புடைய பெருமைக்குரிய பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இறுதியாக நன்றியுரை ஆற்றுள்ள பல்லாவரம் வேலியன் ஸ்கேன் நிர்வாக இயக்குநர் ஆகிய என் மைத்துனர் மருத்துவர் எழிலரசன் அவர்களை வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி. வரவேற்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து தலைமை உரையாற்றுவதற்காக சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறையின் தலைவர், தமிழ்நாட்டிலேயே மொழியியலுக்கு வழியியலாக திகழ்ந்து கொண்டிருக்கிற தொல்காப்பிய பெரும்பேராசிரியர் ஐயா முனைவர் ஏகாம்பரம் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீதிபதி மு புகழேந்தி அவர்களுடைய படைப்புகள் குறித்த இந்த ஒரு நாள் கருத்தரங்கினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் இப்பொழுது வந்திருக்கின்றோம். காலை முதலாக இந்த பிற்பகல் அமர்வு ஈராக அமர்வு தலைமை வகித்தவர்கள் முதல் கட்டுரையாளர்கள் என்ற வரிசையில் பேராசிரியர் மக்கள் எல்லாம் ஐயாவுடைய படைப்புகள் குறித்த கருத்துக்களை எல்லாம் இங்கே வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஒரு கருத்தரங்கு மிகச் சிறப்பாக இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த நிறைவு விழா. இந்த விழாவிற்கு
காலை முதலாகவே இன்று வரை இப்பொழுது வரைக்கும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள், எங்களுடைய மாணவ செல்வங்கள், பேராசிரியர் பெருமக்கள், நம்முடைய மாநில கல்லூரியிலிருந்து இந்த அமரினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக இந்த உரையை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய பேராசிரியர் ஐயா தாமரைக்கண்ணன் அவர்கள், லயோலா கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர், அந்த துறை தலைவர் மேனாள் துறை தலைவர் ஐயா தன்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுபோலவே ஏனைய பேராசிரியர் பெருமக்கள், ஐயா அவர்களுடைய குடும்பத்தார் இங்கே வந்திருக்கிறார்கள். ஐயா அந்த ஜெயின் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆங்கில துறையுடைய பேராசிரியர் பெருந்தகை ஐயா அவர்கள் இந்த அமர்வில் கட்டுரை வழங்கி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய மொழித்துறையுடைய பேராசிரியர் வாணி அறிவாளன் அவர்கள் தன்னுடைய உரையை வழங்கி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி பல ஆளுமைகள் எல்லாம் இந்த அரங்கத்தில் வீற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரங்கமாக இந்த அரங்கம் விளங்கி வருகிறது. முதலிலேயே இந்த நிகழ்ச்சிக்கு கால்கோலிட்டவர்கள் யார் என்று நாம் அதிலிருந்து தொடங்கலாம் என்று கருதுகிறேன். நம்முடைய மருதூரார் மூத்த பேராசிரியர் வணக்கத்துக்குரிய ஐயா மருதூர் அரங்கதாஸ் அவர்கள் தொடர்ந்து இந்த துறைக்கு வருவதும் போவதுமாக ஐயா நீதிபதியோடு அவர்கள் இருவரும் இணைந்துதான் வருவார்கள். கூடவே நம்முடைய அன்புக்குரிய நண்பர் ஆலந்தூர் மோகனரங்கன் அவர் தமிழில் ஆய்வு மையத்தினுடைய அந்த பொறுப்பை அவர்கள் மிக திறம்பட இன்றைக்கு அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டு வரக்கூடிய நண்பர் பாட்டாளன் அவர்கள், இவர்கள் மூவருமாக இணைந்து வருவார்கள். ஒரு நல்லதொரு நிகழ்வை ஆற்றுவதற்காக தொடர்ச்சியாக வந்து அவருடைய அவா இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது. எனவே அந்த நிகழ்வுக்கு கால்கோலிட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது நீதிபதி ஐயோவோடு வந்த ஐயா மருதூர் ரங்கராசன் ஐயா அவர்கள் நம்முடைய அன்புக்குரிய நண்பர் பாட்டழகன் அவர்களை கடந்து செல்ல முடியாது என்பதற்காக முதலிலேயே அவர்களை பற்றி நான் கூறிவிடுகிறேன். இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய அப்போலா மருத்துவக் கல்லூரியினுடைய மருத்துவமனையினுடைய இரத்த தான சிறப்பு மருத்துவர் டாக்டர் வே ராஜராஜன் அவர்கள் மிக சிறப்பான ஒரு சுருக்கமாக தன்னுடைய வரவேற்புரையை ஆற்றி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் நான் அருந்திய இந்த நண்பகல் உணவினுடைய உடையாளர் ஐயா மருத்துவர் வே ராஜராஜன் என்று கூறலாம். முன்னரே சொன்னது போல அவருடைய குடும்பத்தார் கொடையாளர், கொடையை தான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய துறையிலேயே அவர் வைத்திருக்கிறார். இரத்த தானம் மற்றவர்களுக்கு தானம் வழங்கக்கூடியதுதான் அவருடைய கடப்பாடு. அதைத்தான் இன்றைக்கும் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து தன்னுடைய தந்தையாருக்காக தன்னுடைய மாமனாருக்காக ஒரு விழா எடுக்க வேண்டும், அவருடைய படைப்புகளை எல்லாம் இந்த தமிழ் சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்தில் இந்த நிகழ்வை திட்டமிட்டு எல்லோரும் கூடி இங்கு ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அவருடைய குடும்பத்தாருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு அல்லது இந்த நிறைவு விழாவிற்கு தலைமை பொறுப்பு என்று ஒன்றை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த சொல்லை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கிறது. எதற்காக என்று நான் கூறிவிடுகிறேன். இந்த அமர்வுக்கு வேண்டுமானாலும் அந்த அமர்வினுடைய நிறைவுக்கு கூட நான் தலைமை பொறுப்பானதாக இல்லை. பணி நிறைவுக்கு வேண்டுமானால் நான் தலைமையாக இருக்கலாம். அந்த நூலில் பணி நிறைவு என்று போட்டிருக்கிறார்கள், அதுக்கு வேண்டுமானாலும் தலைமையாக இருக்கலாம். உங்களுடைய நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் நான் தலைமை. ஐயா போன்ற மூத்த பேராசிரியர், தென்னிந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய மூத்த பேராசிரியர் என்று ஒரு பட்டியலிட்டால் அது முதல் பெயராக வரக்கூடியதுதான் இன்றைக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய ஐயா வணக்கத்திற்குரிய பேராசிரியர் ஐயாவா ஜெயதேவன் அவர்கள். அதை பற்றி நிரம்ப சொல்லிக்கொண்டே செல்லலாம். உங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் அவர்களை பற்றியெல்லாம் தெரியாது. அதற்காக இந்த செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். இந்த தமிழ் மொழித்துறையினுடைய மூத்த பேராசிரியராக தலைவராக பல்லாண்டு காலம்
சிறக்க பணியாற்றியவர். இந்த அகராதி பணி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணி, அதை பற்றி எல்லோருக்கும் தெரியாது. அகராதி பணி என்று சொல்லும் பொழுது அதை பற்றி உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அரிய ஒரு பணியை ஏற்று பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில் மிகச்சிறப்பான பணிகளை எல்லாம் ஆற்றியிருப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். நான் ஏற்கனவே அமர்ந்து கொண்டிருந்த அந்த அறைக்கு பக்கத்தில் தான் ஐயா அவர்கள் அமர்வார். அப்படிப்பட்ட நிறைய அரிய பணிகள் எல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் சேர்ந்து கூட்டுழைப்பாக அவர்கள் செயலாற்றியவர். பாவே நாகராஜன் என்பவர்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, தொல்காப்பியத்தை மூலத்தலைந்து அவர்கள் பதிப்பித்தவர். அவர்கள் நம்முடைய சிவமணி, மருதுரார், மாதையன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் அவரோடு இணைந்து பணியாற்றியவர். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகையாளர் அவர்கள். தன்னுடைய அகராதி பணியினுடைய அரிமாவாக அவர்கள் விலகிக் கொண்டு வருகிறார்கள். தன்னை நாடி வந்தவர்களுடைய மனநிலையை நோக்கக்கூடியவர். மொத்தத்தில் அரிமா நோக்காக அவர்கள் விளங்கி வருகிறார்கள். அரிமா நோக்கு என்பது உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. பல்கலைக்கழக நிதி நன்மைக்குழுவினுடைய ஒப்புதல் பெற்ற ஒரு இதழினுடைய ஆசிரியராக, அதனுடைய பொறுப்பாளராக ஐயா அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர், அந்த பத்திரிகையுடைய பெயரில் மட்டுமில்ல, அதற்கு அவர்கள் அந்த தான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கடமையிலும் அவர்கள் அந்த பத்திரிகையுடைய பணிக்கு ஏற்றார் போல அவர்கள் விளங்கி வருகிறார்கள் என்பதற்காக இந்த செய்தி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். குணத்தினுடைய குன்றாக, பண்பினுடைய இமயமாக, இப்படி ரொம்ப பேசிக்கொண்டே சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரால் வாழ்வு பெற்றவர்கள் என்று ஒரு பட்டியலிட்டால் அந்த பட்டியலில் நானும் இடம் பெறுகிறேன் என்பதை வள்ளுவத்தை படித்தவன் என்ற முறையில் நன்றி மறப்பது நன்றென்று என்ற அந்த பொருளுக்கு இணங்க இந்த அவையில் நான் நினைவுபடுத்துகிறேன். அப்படி நிரம்ப மற்றவர்களுக்காக உதவி செய்த மிகப்பெரிய வாழ்வளித்த மிகப்பெரிய ஒரு மூத்த பேராசிரியர். இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு முதலாம் ஆண்டு மாணவர்கள், இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக அவர்கள் விளங்கிக் கொண்டு வருகிறார்கள். ஐயா அவர்கள் இந்த தமிழ் இலக்கியத்துறையும் இந்த தமிழியல் ஆய்வு மையமும் இணைந்து நடத்தக்கூடிய ஐயா நீதிபதி அவர்களுடைய படைப்புகள் குறித்தான இந்த கருத்தரங்கிற்கு நிறைவு உரையில் அவர்கள் தலைமையேற்று வாழ்த்துறை வழங்குவதற்காக ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய மருத்துவர் அவர்களைப் போலவே தமிழ் இலக்கியத்துறையின் சார்பாக, சென்னை பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஐயா அவர்களை நாங்களும் வரவேற்று மகிழ்வதில் பெருமை அடைகின்றோம். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோலவே இந்த நிகழ்வுக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்முடைய தமிழ் வளர்ச்சி இயக்கத்தினுடைய இயக்குனர் ஐயா முனைவர் அருள் ஐயா அவர்கள் வர இருக்கிறார்கள். அலுவல் காரணமாக அவர்கள் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டுவிட்டிருக்கிறது. உடனடியாக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய பாரம்பரியமிக்க கல்வி பின்புலத்தை கொண்டவர் முனைவர் அருள் இருப்பவர். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அவருடைய தந்தையார் அவர்கள் முனைவர் அப்பைய நடராசன் ஐயா அவர்கள் அரசராக விளங்கி வரக்கூடியவர்கள். அவர்கள் பேச்சு என்பது ஒரு பெரிய படோலோகம், ஒரு பெரிய ஆடம்பரம் என்பதெல்லாம் கேட்பவரை பிணிக்கக்கூடிய, தகைக்கக்கூடிய ஒரு ஆற்றலாளர். மெதுவா நிறுத்தி அவங்களுடைய கேட்பவருடைய மனத்தை பிணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். மிகப்பெரிய ஆளுமை. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய மேனாள் துணைவேந்தர். நிறைய அன்றைக்கு விளங்கிய மாண்புமிகு முதல்வர், தமிழக முதல்வர் மூவரிடமும் அவர்கள் வேலை பார்த்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்புக்கு உரியவர் அவருடைய தந்தையார். தந்தையாரை போலவே அவருடைய உரை இருக்கும். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தமிழ் இலக்கியத்துறையின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய கதை நாயகர் ஐயா நீதிபதி புகழேந்தி அவர்கள் தன்னுடைய ஏற்புரையை வழங்குவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய படைப்புகளினுடைய உள்ளடக்கம் குறித்த செய்திகள் எல்லாம் இந்த நிகழ்வில் பரிமாறப்பட்டன. புகழ் அவருடைய பெயரிலேயே இருக்கிறது. புகழுக்காக அவர்கள் எழுதுபவர்கள் உண்டு,
புகழ் அதனுடைய பெயரிலேயே இருப்பதற்காகவே அவர்கள் எழுதி அந்த படைப்புகளை எல்லாம் அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு பெருமைக்குரியவர் அவர்கள். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாரும் தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீதிபதியாக இருந்து படைப்புலகத்திற்கு வந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். மாயூரம் வேதநாயக பிள்ளை பிரதாப் முனியார் சரித்திரம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு வந்த ராஜமையர் கமலாம்பாள் சரித்திரம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் நீதிபதியாக இருந்தவர், சட்ட அறிவை கொண்டவர். எனவே நாம் ஒரு பட்டியலிட்டால் நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சட்டத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் தான் தமிழுக்காக நிறைய பணிகளை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு முக்கியமான ஒரு சான்று. அவருடைய படைப்புகள் எல்லாம் எதிரே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நூல்களை எல்லாம் அவர்கள் காட்சியில் வைத்திருக்கிறார்கள். இந்த மரபு கவிதையில் மரபு வடிவங்களை எல்லாம் பயன்படுத்தி அவருடைய படைப்புகளில் அவர்கள் எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நீதிபதியாகவும் அவர்கள் வேண்டிக் கொண்டு தமிழுக்காகவும் அவர்கள் அந்த சில பணிகளை எல்லாம் மாற்றி வரக்கூடிய ஒரு பெருந்தகையாளர் தான் இன்றைய விழா நாயகன் மு. புகழேந்தி அவர்கள். அவர்கள் இந்த நிகழ்வுடைய ஏற்படுத்தியாக வந்திருக்காங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். இந்த வேதநாயக பிள்ளையினுடைய பிரதாப் முனியார் சரித்திரம் என்பது அந்த செய்தியை சொல்வதற்கு காரணம், ஒரு நீதிபதியாக இருந்து படைப்புலகத்திற்கு வரும் பொழுது அவருடைய படைப்புகளில் கண்டிப்பாக அறவியலை நாம் பார்க்க முடியும். அறம்தான் முதன்மையாக இருக்கும். அவருடைய படைப்புகளை புரட்டி பார்ப்பவர்களுக்கு தெரியும். பிரதாப் முனியார் சரித்திரத்தில் கூட அறம் மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்கலாம். அது நீதிபதியாக இருந்த தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் படைப்புகளில் கொண்டு வந்திருக்கக்கூடியதை நாம் பார்க்கலாம். அதே சமயத்தில் மொழிக்காகவும் அவர்கள் நிறைய அவர்கள் தன்னுடைய எழுத்துக்களில் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை 2 செய்திகளையும் நாம் பார்க்கலாம். குறிப்பா அதில் அந்த கதையில் வரக்கூடியது, அதில் அந்த ஒரு அந்த 2 குடும்பங்கள், அதில் ஒருவருடைய நிலத்தை ஒருவருக்கு சொந்தமான நிலத்தை இன்னொருவருக்கு விற்பனை செய்து விடுகிறார். ஒருவர் வாங்கியவருக்கு அந்த நிலத்தில் ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல் வாங்கியவருக்கு சொந்தமா அல்லது நிலத்தை கொடுத்தவருக்கு சொந்தமா என்ற ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அப்படி ஒரு கதையை அவர்கள் உருவாக்குகிறார். அப்பொழுது அந்த பிரச்சனை, அந்த சிக்கல் அப்போ ஒரு நடுவர்கிட்ட போகும். அப்போ அந்த நடுவர் அதுக்கு தீர்ப்பு கூறுகிறார். உங்களுக்கு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ ஏதேனும் ஒருவர் இருக்குமே, ஆனால் உங்களுக்கு பெண்ணாக ஒரு மகள் ஒன்று இருந்தால், அவருக்கு மகன் ஒன்று இருந்தால், உங்களுடைய மகளை அவருடைய மகனுக்கு கொடுத்து விட வேண்டும். அல்லது அவருக்கு மகள் இருந்தால் அவர் அந்த மகளை உங்களுடைய மகனுக்கு கொடுத்து விட வேண்டும். கிடைத்த புதையலை அவர்கள் இருவருக்கும் கொடுத்து விட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குகிறார். அப்படி தன்னுடைய நாவலில் ஒரு வகை நடுநிலை தவறாத ஒரு அறவியலை, ஒரு நீதி கருத்துக்களை சொல்லிக் கொண்டு சென்றிருப்பதையெல்லாம் அந்த நாவலில் அல்லது அவற்றில் நாம் பார்க்கலாம். அதில் என்ன சொன்னாக்கா, அறம் மேலோங்கி இருக்கக்கூடியதை நம்ம அந்த கதையில் நாம் பார்க்கலாம். ஏன்னா மேனாடுகளில் அறவியலை வற்புறுத்தக்கூடிய ஒரு தன்மை அதிகமாக இருக்கும். தமிழகத்தில் அத்தகைய ஒரு நிலை இல்லை. அந்த இடைவெளியை நிரப்பியவர் வேதநாயக பிள்ளை. அவரை தொடர்ந்து அந்த இடைவெளியை நிரப்புவராக இன்றைக்கு நம்முடைய கதை நாயகனாக விளங்கக்கூடிய வணக்கத்துக்குரிய ஐயா மு. புகழேந்தி இணைத்து பார்க்கிறேன். இந்த நேரத்தில் அதை இணைத்து பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பெருந்தகையாளர், தமிழ் பற்று என்பதற்கு ஒரு நல்ல சான்றாகவும் அவர்களை நாம் சொல்லித்தரலாம். அவர் நான் அந்த கைக்குறிப்பு கொடுத்தார்கள் காலையில். அதில் அவர்கள் படிக்கிறது அடிப்படையில் தமிழ் கல்வி இல்லை. ஐயா நம்முடைய வணக்கத்துக்குரிய தமிழ் வளர்ச்சி இயக்கத்தினுடைய இயக்குனர் ஐயா முனைவர் அருள் ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருகை என்று சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியத்தின் சார்பாக வரவேற்கிறோம். அப்படி அவர்கள் அந்த நாவலில் அந்த புதினத்தில் ஞானாம்பாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாத்திரம் ஒன்று வரும். ஞானாம்பாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பாத்திரம் என்ன பேசுனா, வழக்கு மன்றங்களில் நடைபெறக்கூடிய சில செய்திகளை எல்லாம் பார்ப்பதற்காக மக்கள் மலையறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முகத்தில் கரிபூசுவது போன்ற இந்த வழக்கு மன்றங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் ஆங்கிலத்தில் அது இடம்பெறுகிறது. இது என்ன நியாயம் என்று சொல்லி வேதநாயகங்களை வருத்தப்பட்டு அந்த புதினத்தில் பதிவு செய்வார். அதே போலதான் இவரும் படித்தது இளங்கலை கல்வி பொருளாதாரமாக இருந்தாலும் தமிழ் கல்வி
தமிழ் மீது கொண்டுள்ள அக்கறையின் காரணமாக 30க்கும் மேற்பட்ட நூல்களை அவர்கள் இங்கே படைத்து இருக்கிறார்கள் என்பது அது குறித்த கருத்தரங்கம் தான் இது. எனவே ஒரு நீதிபதி அந்த காலத்தில் இருந்த நீதிபதிக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கும் இந்த மிகச்சிறந்த உதாரணமாக அவர்கள் வேண்டிக் கொண்டு வருகிறார்கள் என்பதற்காக இந்த செய்தியை நான் கூறிக்கொண்டு வருகிறேன். இது போலவே அவர்கள் அவருடைய படைப்புகள் என்பவையெல்லாம் ஒரு பன்முக தன்மை கொண்டவை என்பதை பார்க்கும் பொழுது வெண்பா பாடுவதில் ரொம்ப கடினம் என்பதெல்லாம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த வெண்பா வடிவத்தில் அவர்கள் தன்னுடைய படைப்புகள் சிலவற்றை அவர்கள் படைத்திருக்கிறார்கள். அந்தாதியிலே அவர்கள் படைப்புகள் வந்திருக்கிறது. எனவே ஒரு மரபு கவிஞரை போல படைப்பாளனை போலவே அடிப்படை தமிழில் கல்வி கற்காத ஒருவர் படைத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாராட்டு தகுந்த பணிகள் என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் நம்முடைய கைக்குறிப்பில் அவற்றையெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. இவற்றையெல்லாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீதி அரசர் மோகன் அவர்களுடைய விரும்ப தகுந்த நண்பராக அவர்கள் விளங்கிக் கொண்டு வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். யார் அவர்? நீதி அரசர் மோகன் அவர்கள். உங்களைப் போலவே நானும் மாணவனாக இருந்த பொழுது புதுவை பல்கலைக்கழகத்தில் ஐயாவுடைய மூத்த பேராசிரியர் ஐயா வா ஜெயதேவன் ஐயா அவர்களுக்கு தெரியும். அவர்களெல்லாம் அப்பொழுது வந்து செல்லுவார்கள் புதுவை பல்கலைக்கழகத்தில். நான் படித்துக் கொண்டிருந்தேன். உங்களைப் போல முதுகலை மாணவனாக நிறைய கருத்தரங்கள் இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் ஏற்பாடு செய்யப்படும். அப்பொழுது நிறைய ஆளுமைகள் எல்லாம் வருவார்கள். மாணவனுக்கே உரிய மாணவ பருவத்திற்கு உரிய ஒரு நோய் என்று கூட வைத்திருக்கலாம். உங்களுக்கு வேறு விதமாக இருக்கிறது. எனக்கு அன்றைக்கு வந்தவர்கள் எல்லோரிடமும் ஒரு ஆட்டத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஒரு நோய். அப்போ வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவரிடம் சென்று நான் ஒரு ஆட்ட பயிற்சியோட கையெழுத்து வாங்கிக் கொண்டு மகிழ்வது என்னுடைய ஒரு வகையான ஒரு எண்ணமாக இருந்தது. அப்பொழுது குன்றக்குடி அடிகளார் வருவார்கள். மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் வருவார்கள். குன்றக்குடி அடிகாரம் நான் கொடுத்து நான் வாங்கிக் கொண்டேன். குரல் போல் வாழ்க என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். பிறகு ஐயா நீதிபதி மோகன் அவர்கள் அன்றைக்கு வந்திருக்கிறார்கள். உரை நிகழ்த்துகிறார் திருக்குறள் மீதான. அவரிடம் நான் சென்று அந்த ஆட்டோ பைக்காக கொடுத்த பொழுது அவர்கள் கற்றவை வாழ்வு மயமாக்குக என்று ஒரு குறிப்பை ஒரு ஒற்றை வரியை எழுதி கொடுத்து அவர்கள் சென்றார்கள். அதை நான் இன்னும் வைத்துக் கொடுக்கிறேன். அது மட்டுமில்ல மாணவர்களே, உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். உண்மை உறங்குவதில்லை என்ற ஒரு சிறிய நூல், அந்த நூலை நான் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறேன். மோகன் நீதியரசர் மோகன் அவர்கள் எழுதியது. நீ தன்னுடைய நீதிபதியாக இருந்த பொழுது அவர்கள் ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் அந்த நூலில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெருந்தகையாளர் அவருடைய நண்பராக அல்லது வழிகாட்டியாக விளங்கி இருந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது உள்ளபடியே மிகுந்த மகிழ்வாகவும் நெகிழ்வாகவும் இருக்கிறது. அத்தகைய ஒரு பெருந்தகையாளர் தான் அவர்கள். அவருடைய படிப்புகள் மீதான இந்த நிகழ்வுடைய நிறைவு நான் அவர்களிடம் கேட்டுக்கொண்ட பொழுது எங்களுடைய மாணவர்கள் காலையில் 9 மணிக்கு வந்துடுவாங்க. எங்கள் மாணவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அது ஒரு பாட்டாளர்கிட்ட சொன்னேன். ஐயா நீதி அரசு பற்றி சொன்னேன். எங்கள் மாணவர்கள் விரும்புகிறார்கள், சான்றிதழ் பங்கேற்பு சான்றிதழ் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று சொன்ன பொழுது உடனடியாக பாட்டாளர்கள் நம்முடைய நீதிபதி அவர்களும் எல்லா சான்றிதழும் தயாராக இருக்கிறது. அவர்கள் கையொப்பம் விட்டு இடம் கொடுத்து விட்டார்கள். நிகழ்ச்சியுடைய இறுதியில் நாளைக்கோ உங்களுக்கு கைக்கு வந்துவிடும். அப்படிப்பட்ட சொன்னதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இன்றைக்கு அவர்கள் வேண்டிக் வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு நிகழ்வினுடைய நிறைவாக இந்த நிகழ்வு அமைகிறது. மீண்டும் நம்முடைய மூத்த பேராசிரியர் ஐயா ஜெயதேவன் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய நாவரசர் தமிழ் வளர்ச்சி இயக்கத்தினுடைய இயக்குனர் வணக்கத்துக்குரிய ஐயா அருள் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய இந்த நிகழ்வுடைய கதை நாயகர் ஐயா புகழேந்தி ஐயா அவர்களுக்கும், ஒரு குடும்பத்தார் அவர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், ஆசிரியர் மக்களுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை சொல்லி என்னுடைய பணியை நிறைவு செய்கிறேன். நன்றியை வணக்கம். தலைமை உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக தமிழ் அகராதியியலின் ஆய்வாளர், அகராதியியல் தொடர்பான பல ஆய்வு கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதி குவித்தவர், சுகுஸ்தாவின் மாணவர், மேலாள் தமிழ் மொழித்துறையின் தலைவர். நூல்களில்தான் நாங்கள் உங்களை பார்த்திருக்கிறோம், தற்போதுதான் நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் முனைவர் ஐயா வா ஜெயதேவன் அவர்களை வாழ்த்துறை வழங்க உங்கள் கையொன்றோடு அழைக்கிறோம்.
இந்த இணைய விழாவினுடைய தலைவர், தமிழ் இலக்கியத்துறையினுடைய தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஏகாம்பரம் அவர்களே, சிறப்புரையாற்ற தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி இயக்கத்தினுடைய இயக்குனர் என்னுடைய அன்புக்குரிய மாணவர் டாக்டர் அருள் அவர்களே, விழாநாயகர் நீதிபதி புகழேந்தி அவர்களே, வரவேற்புரை நல்கிய டாக்டர் ராஜராஜன் அவர்களே, ஏற்புரை வழங்க இருக்கிற நீதிபதி அவர்களே, நன்றி உரையை வழங்க இருக்கிற பெருமானாரே, இது வருகை தந்திருக்கிற அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள். ஏனென்றால் எனக்கு தெரிந்தவரை ஒரு வாழுகிற நீதிபதிக்கு அவர் எழுதிய நூல்களுக்கு ஒரு கருத்தரங்கு நடத்தியதாக எங்கேயும் வரலாறு இல்லை. இதுதான் முதல் முறையாக. அதுவும் தென்னக பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் அன்னை பல்கலைக்கழகமாக இருக்கிற சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது இந்த பல்கலைக்கழகத்தோடு நெடுங்காலமாக தொடர்பில் என்ற எனக்கு ஒரு பெரிய பூரிப்பு. அந்த வரலாற்று சாதனை நிகழ்த்திய பேராசிரியர் ஏகாம்பரம் அவர்களுக்கும் அவரோடு ஒருங்கிணைந்து நடத்திய டாக்டர் பாட்டழகன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்தையும் நன்றியையும் முதற்கின்றேன். இன்று 5 நூல்களை பற்றி 5 பேரறிஞர்கள் கட்டுரை வழங்கி இந்த கருத்தரங்கு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த 5 நூல்களை பற்றி நான் மீண்டும் பேசுவது என்பது தேவையில்லாத ஒன்று. ஏற்கனவே நீங்கள் கேட்டு மகிழ்கிற ஒன்று. ஆகவே இந்த நூல்களுக்குள்ளே எழுவோம். அல்லது இந்த நூல்களை பற்றி பேசிய பெருமக்களை பற்றியோ பேசாமல் நேரடியாக இந்த 5 நூல்களும் சரி, நீதிபதி புகழேந்தி எழுதுகிற பெரும்பாலான நூல்களும் சரி, அவற்றினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நண்பர்களே, வானம்பாடி இயக்கம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். புது கவிதைக்காக தோன்றிய இயக்கம். அதற்கு மு. மேத்தா அவர்கள் ஒரு கவிதை எழுதினார்கள். வானம்பாடிகளே, இந்த பூமி உருண்டையை புரட்டிவிடக்கூடிய நெம்புகோல் கவிதையை உங்கள் யார் பாடப்போகிறீர்கள் என்று கேட்டார். அதுதான் அந்த வானம்பாடி இயக்கத்தினுடைய தாரக மந்திரமாக இருந்த கவிதையும் கூட இதுதான். அப்படிப்பட்ட கவிதையை உங்கள் யார் பாடப்போகிறீர்கள் என்று அவர் கேட்டாரே, இதோ நான் பாடுகிறேன் என்று நம் முன்னாள் இப்போது நிற்கிறார் நீதிபதி புகழேந்தி அவர்கள். இதனோடு தமிழன் ஒரு கவிதையிலே சொல்லுகிறார், மான்விழி மலர் விழிகள் இருக்கட்டும், விழிகளே இல்லாதவன் தெருவை குறுக்கே கடக்க திண்டாடும் போது அவனை கையை பிடித்து அழைத்து போகும் ஆதரவு கவிதையை யார் எழுதுகிறீர்கள் என்று கேட்டார். இதோ நான் எழுதுகிறேன் என்று கிளம்பி இருக்கிறார் நீதிபதி புகழேந்தி அவர்கள். ஆடி அமாவாசை, தைப்பூசம், பங்குனி உத்திரத்திற்கு வார்த்தைகள் செருக்கி கவிதை தேர் செய்வது இருக்கட்டும், மூட நம்பிக்கை சேற்றில் ஆழத்தில் விழுந்தவன் பற்றி கொண்டே மேலேறி வர பாட்டு எழுத வேண்டாம், பழையோலைகளை விட்டுவிட்டு கயிறு வாங்க யார் ஓடுவீர்கள் என்று ஈரோடு தமிழன் கேட்கிறார். இதோ நான் ஓடுகிறேன் என்று இவர் புறப்பட்டிருக்கிறார். நண்பர்களே, ஒரு சிறிய கதை ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு இராணுவ அதிகாரி ஒருவர் இருந்தார். அவர் ஒரு உலகப்படத்தை தன் மேசையிலே வைத்து அதிலே சில முக்கியமான குறிப்புகளை அங்கே குறித்து வைத்துக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு திடீரென்று ஒரு தொலைபேசி வந்தது.
அவருடைய உயர் அதிகாரி அவரை அழைப்பதாக. இவர் உடனே அந்த மேசையின் மீதே அந்த உலகப்படத்தை வைத்துவிட்டு அந்த அதிகாரியை பார்க்க போனார். அவர் போனதற்கு சற்று நேரம் கழித்து அவருடைய மகன் ஒரு சிறுவன் அவன் அந்த அறைக்குள்ளே வந்தான். சுற்றும் முற்றும் பார்த்தான். மேசையிலே இருந்த அந்த உலகப்படத்தை எடுத்தான். முன்னும் பின்னும் திருப்பி பார்த்தான். நான்காக மடித்தான். பிரித்து பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு போய்விட்டான். அந்த இராணுவ அதிகாரி திரும்பி வந்தார். மேசையை பார்த்தால் அங்கே அந்த படம் இல்லை. உடனே அவருக்கு பெரிய கோபம் வந்தது. மிக முக்கியமான படமாயிற்றே, காணவில்லை என்று அந்த பணிபுரிந்தவர்கள் எல்லாம் அழைத்து விசாரித்தார். மிகவும் சீக்கிரத்தோடு பேசினார். அப்போது அந்த சிறுவன் வந்தார். என்ன விஷயம் கேட்டான். எல்லாரும் இந்த படத்தை காணாம், நான் எடுத்து தரேன்னு சொல்லி அந்த குப்பை தொட்டில் இருந்து இந்த பேப்பரை கிழிச்சு போட்டு பேப்பரை எடுத்தான். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இப்படி பண்ணிட்டு முக்கியமான விஷயமா இருக்கு, என்ன வேணும் உங்களுக்கு, இதை திருப்பி உன்னால ஒன்றாக்க முடியுமான்னு. சரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்க படத்தை ஒன்றாக்கி பழையபடி அந்த உலகப்படத்தை உருவாக்கி கொடுத்த உடனே தான் அந்த இராணுவ அதிகாரிக்கு பெரிய வியப்பாப்புக்கு எப்படி நீ இதை பண்ணுன சொல்லிக்கிறார். அவர் சொன்ன அந்த படத்தை கேட்கும் போது அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு மனித உருவம் இருந்தது. அந்த மனித உருவத்தை சேர்த்துக்கிட்டே வந்தேன். மனிதன் சரியா இருந்தா உலகம் சரியா இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டான். மனிதன் சரியா இருந்தா உலகம் சரியா இருக்குமா இருக்காதா? அந்த படத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதனும் தன்னளவில் சரியாக இருந்தால், முழுமையானவனாக இருந்தால், செம்மையானவனாக இருந்தால் இந்த உலகம் செம்மையாக இருக்கும் என்கிற கருத்தை விளக்குவதற்காக இந்த கலை. நீதிபதி புகழேந்தினுடைய நூல்கள் எல்லாம் மனிதனை செம்மையாக்குவது, மனிதனை மேம்படுத்துவது, மனிதனுக்கு கை கொடுப்பது, மனிதனை வாழ வைப்பது, வாழ்க்கைக்கு வழிகாட்டுவது என்ற குறிக்கோள்களை உடையவைதான் நீதிபதி புகழேந்தினுடைய நூல்கள். பொதுவாக நமக்கு ஒரு பண்பு உண்டு. ஏதாவது நல்லது நடந்தால் அது நம்முடைய திறமையினால் நடந்தது, நம்முடைய புலமையினால் நடந்தது, நம்முடைய உழைப்பினால் நடந்தது என்று நினைப்போம். ஏதாவது ஒரு தீமை நடந்தால் அதுக்கு அவர் காரணம், அது காரணம், இவர் காரணம், இது காரணம் என்று சொல்லுவோம். பழியை நம்ம வேற யார் மேலேயா போடுவோம். ஆனால் நல்லது நடக்கும் போது நம்முடைய சாமர்த்தியம், நம்ம ஒரு இழப்போ ஒரு மதிப்பெண்ணே வந்து வச்சுங்க, நல்ல மதிப்பெண் வந்தாக்க என்ன நினைப்பீங்க, நான் நல்லா படித்தா நான் நல்ல மார்க் குறைஞ்சி போனால் என்ன நினைப்பீங்க, அந்த வாத்தியார் ரொம்ப கண்ணு ஒரு முறைக்கே போட மாட்டாருங்க இல்லையா? இப்போ நல்லது நடக்கும்போது நாம் தான் காரணம் என்று நினைக்கிறோம். தீமை நடக்கும்போது மற்றவர்கள் தான் அதற்கு காரணம் என்று நினைக்கிறோம் இல்லையா? இது பொதுவான மனித இயல்பு. தீரும் நன்றும் பெறவாரா யார் சொல்றது? புறநானூறு. யார் எழுதுறது? கலியன் கூறுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? தீரும் நன்றும் பெறவாரான்னா என்ன அர்த்தம்? நமக்கு வரக்கூடிய நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் அதற்கு காரணம் நாம் தானே தவிர மற்ற யாருமே காரணம் இல்லை என்பதுதான் அவருடைய கருத்து. இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நிறைய அறிஞர்கள் இதே கருத்துல பேசியிருக்கிறார்கள். உதாரணமாக பெஞ்சமின் டிஸ்ரேலி என்கிற ஒரு அறிஞர் சொல்லுவான், we make our own fortunes and call them fate. அதை விதி என்று நாம் சொல்லுவோம். நாம தான் நம்முடைய நல்லதையோ தீயையோ உருவாக்குகிறோம், ஆனால் அதை நாம் விதி என்று சொல்கிறோம் என்று சொல்லுவோம். நீதிபதி புகழேந்தினுடைய படைப்புகளை நீங்கள் உற்று கவனித்தீர்களானால் அவர் ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும், ஒரு நல்ல மேம்பாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் எழுதுகிற எழுத்துக்கள் தான் அவருடைய படைப்புகளில் பரவலாக பார்க்கலாம். அரிஸ்டாட்டில் சொல்லுவான், இலக்கியத்தினுடைய பயன் என்ன தெரியுமா? இலக்கியத்தினுடைய பயன் என்ன? எதுக்காக நாம் இலக்கியம் படிக்கணும்? இலக்கியத்தினுடைய பயன் என்பது
வாசிக்கிறவன் அல்லது நாடகமா இருந்தா பார்க்கிறவங்களுக்கு அல்லது இலக்கியமா இருந்தா வாசிக்கிறவங்களுக்கு இந்த வாசகர்களுடைய உணர்ச்சிகளை கழுவி தூய்மைப்படுத்தி நல்ல உணர்ச்சிகளை நமக்கு உணர்ச்சிகளை செப்பம் செய்வதுதான் கட்டார்சிஸ் என்பார். அதுதான் இலக்கியத்தினுடைய பயன் என்று அரிஸ்டாட்டில் சொல்வார். அதுபோல நீதிபதி கோடேந்தி அவர்களுடைய நூலை நீங்கள் படிக்கிற போது நமக்கு ஒரு கீழ்மையான உணர்ச்சியோ அல்லது ஒரு பால் உணர்ச்சியோ அல்லது மோசமான உணர்ச்சியோ பழிவாங்குகிற உணர்ச்சியோ இப்படிப்பட்ட தீய உணர்ச்சிகள் எதுவுமே விடாது. நம்முடைய உணர்ச்சிகள் செப்பமடையும், நல்ல உணர்ச்சிகள் நம்மிடையிலிருந்து மேலவும். அப்படிப்பட்ட படைப்புகளை தான் நீதிபதி புகழேந்தி அவர்கள் படைத்து வருகிறார்கள் என்பதை ஒரு கருத்து. அடுத்து, இந்த மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? எதுக்காக நாம் வாழ்றோம்? எதுக்காக வாழ்றோம்? சாப்பிடுவதற்கா? எதுக்காக படிக்கிறோம்? வேலைக்கு போறதுக்கா? பணம் சம்பாதிக்கிறதுக்கா? பணம் சம்பாதிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? வாழ்க்கையினுடைய நோக்கம் மகிழ்ச்சியாக இருப்பதுதான். வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? மகிழ்ச்சியாக இருப்பது. தலாய் லாமா சொல்லுவார், the purpose of life is to be happy. வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? மகிழ்ச்சியாக இருப்பது. உலக நாடுகளில் எந்த நாட்டில் இருக்கவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறார்கள். வேர்ல்டு ஹாப்பி இண்டெக்ஸ் என்ற ஒரு பெயர். வேர்ல்டு ஹாப்பி இண்டெக்ஸ் 2024 நடந்த அந்த கணக்கெடுப்பில் உலகத்திலேயே மிக மகிழ்ச்சியான நாடு என்றால் பின்லாந்து. இது 7வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது பின்லாந்து. மொத்தம் 143 நாடுகளை பரிசீலனைக்கு எடுத்துட்டு ஆராய்ந்து அவர்கள் கண்டுபிடித்தது என்ன என்றால், உலகத்திலேயே மகிழ்ச்சி மிக்க நாடு பின்லாந்து. இந்தியா எங்க இருக்கு நினைக்கிறீங்க? இந்த 143 இந்தியாவுடைய இடம் எது? 126வது இடத்துல இருக்கு இந்தியா. அப்போ மகிழ்ச்சியில ரொம்ப பின்தங்கி இருக்கு. மகிழ்ச்சி குறைவாக இருக்கிற நாடாக இந்தியா இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே மகிழ்ச்சி என்கிற போது நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பற்றி எல்லாம் நாம் எண்ணி பார்ப்பது. கேள்விப்பட்டீங்களா? இங்கர்சா அப்படின்னு ஒரு அறிஞர், அமெரிக்காவில் ஒரு வழக்குரைஞராக, ஒரு பெரிய சொற்பொழிவாளராக, வால்பிட்மனுடைய நண்பராக விளங்கியவர் இங்கர்சா. நம்ம பேரங்க அண்ணாவை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் கூட தென்னாட்டு பெர்னாட்ஷா, இந்நாட்டு இங்கர்ஸ்டால் தான் சொல்லுவோம். அந்த இங்கர்ஸ்டால் வால்பிட்மனுடைய மிக நெருங்கிய நண்பர். அந்த இங்கர்ஸ்டாலை பற்றி வால்பிட்மன் சொல்லுவான், மிக புகழ்ந்து பேசுவான். நோபலஸ்ட் ஸ்பெசிமன் அப்படின்னு சொல்லுவோம். யார? இங்கர்ஸ்டால். அந்த இங்கர்ஸ்டால் வால்பிட்மன் இறந்த போது ஒரு நிகழ்ச்சியை இறந்த உரை, ஒரு அற்புதமான இரங்கல் உரை. அந்த உரையை நான் படித்து காட்டுறேன் பாருங்க. மை ஃப்ரெண்ட்ஸ், again we in the mystery of life are brought face to face with mystery of death. A great man, a great American, the most eminent citizen of this republic, lies dead before us, and we have met to pay tribute to his greatness and his worth. என்று ஒரு அற்புதமான ஒரு இரங்கல் உரையை நிறுத்தினான் இங்கர்ஸ்டால். அந்த இங்கர்ஸ்டால் சொல்லுகிறான், இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த நல்லது எது என்று ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு விடையாக அவன் சொல்லுகிறான், ஹாப்பினஸ், மகிழ்ச்சி தான் இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த நல்லது என்கிறான். இந்த ஆகச்சிறந்த நல்லதாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை எப்போது பெறுவது, எங்கே பெறுவது, எப்படி பெறுவது என்று 3 கேள்விக்கு அவனுடைய சொல்லுவார்.
தி டைம் டு பி ஹாப்பி இஸ் நவ். நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் இதுதான். இப்போதே இந்த தருணத்திலேயே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தி பிளேஸ் டு பி ஹாப்பி இஸ் ஹியர். இந்த இடத்திலேயே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தி வே டு பி ஹாப்பி இஸ் டு மேக் அதர்ஸ் சோ. நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன வழி என்றால் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க வைப்பதுதான் நல்ல வழி என்று அவன் சொல்லுவான். நீதிபதி கோலேரியுடைய படைப்புகள் எல்லாம் இப்படி தமக்கென வாழாது பிறர்க்கென வாழ்கிற பெருமக்களை பற்றிய, அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்து வைக்கக்கூடிய போற்றுகிற இலக்கிய படைப்புகளால் பிறரை மகிழச் செய்யக்கூடிய, பிறருக்கு உதவக்கூடிய, பிறரை மேம்படுத்தக்கூடிய, அதன் வழியாக நாம் மேம்படுவதற்கான வழிகளை பேசுவதுதான் நம்முடைய நீதிபதி கோலேரி அவர்களுடைய படைப்புகள் என்று சொல்லி அவர் நீடு வாழ்ந்து எனக்கென வரைந்த ஆண்டுகள் எல்லாம் மனக்கெளிவாக வாழிய என்று மணிமேகலையில் அவர் வாழ்த்து வருவார்கள். அதுபோல அவர் நீடு வாழ்ந்து தொடர்ந்து தம்மை எழுத்துப்பணிகளில் ஈடுபடுத்திக் கொண்டு சாதனை மேல் சாதனை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம் அன்பு அழைப்பை ஏற்று நிகழ்விற்கு வருகை தந்துள்ள தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி இயக்ககத்தின் இயக்குனர் ஐயா அருள் அவர்களுக்கு தமிழ் இலக்கியத்துறை தலைவர் சிறப்பு கேட்டு உரைவேந்தர் ஔவை துரைசாமி பிள்ளையின் பேரப்பிள்ளை, சொல்வேந்தர் ஔவை நடராசன் அவர்களின் வீரப்பிள்ளை, தலைமுறையாய் தமிழ் பணி செய்யும் குடும்பத்துக்கு சொந்தக்காரர் ஐயா ஔவை அருள் அவர்களை சிறப்புரையாற்ற உங்கள் கையொலியோடு அழைக்கிறோம். மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்களே, இதே சென்னை பல்கலைக்கழகத்தில் என்னை வழிநடத்தி மாணவராக என்னை வழிநடத்தி பெரும் பேராசிரியர் ஐயா டாக்டர் ஜெயதேவன் அவர்களே, பேராசிரியர் ஏகாம்பரம் அவர்களே, திரு பாட்டழகன் அவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற பேராசிரியர் வாணி அறிவாளன் அவர்களே, டாக்டர் இளங்கோவன் அவர்களே, டாக்டர் எழிலரசன் அவர்களே, டாக்டர் எழில் மலர் அவர்களே, டாக்டர் ராஜராஜன் அவர்களே, இவர்கள் மூவரும் நம்முடைய நீதியரசருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். நீதியரசருடைய மகள் ஒரு மாபெரும் குழந்தை நல மருத்துவர். அவருடைய மகன் சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேன் சென்டர் நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு தலை சிறந்த மருத்துவர். டாக்டர் ராஜராஜன் அவர்களும் தலை சிறந்த மருத்துவராக அப்போலோ மருத்துவமனை அவருடைய மகன். மாணவ செல்வங்களே, உங்களை எல்லோரையும் இன்றைய மாலை பொழுதில் நீதியரசருடைய ஒரு நாள் கருத்தரங்கு நிகழ்வில் நிறைவில் நான் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நீதியரசர் புகழேந்தியை குறித்து இன்று ஒரு நாள் முழுவதும் உங்களுடைய செவிகளிலும் புலன்களிலும் அவர் ஆக்கிய நூல்கள், அவர் செய்த சிறந்த ஆக்கங்களை குறித்தெல்லாம் நம்முடைய கல்லூரி கல்வித்துறையிலிருந்து திரு ராமன் அவர்கள் தொடங்கி பேராசிரியர் தாமரை கண்ணன், பேராசிரியர் வாணி, பேராசிரியர் ஜெய் கணேஷ், பாட்டழகன், இவர்கள் அனைவரும் ஏகாம்பரம் உட்பட நம்முடைய பெரும் பேராசிரியர் ஜெயதேவன் அவர்கள் வழியாக நீங்கள் கேட்டு அறிந்திருப்பீர்கள். நான் மேடையில் அவர் அருகில் வந்தவுடன் நீதியரசரை கேட்டேன். இன்றைய ஒரு நாள் முழுது நிகழ்ச்சியும் நீங்களும் கண்டு கேட்டீர்கள். இதில் ஏதாவது ஒரு கருத்து
உங்களை யாரும் கேட்கவில்லை, தெரியவில்லை என்பதை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். காரணம், நான் அதை மட்டும் சொல்லிவிட்டு செல்வதுதான் எனக்கு ஓகையாக இருக்கும் என்று சொன்னேன். அதற்கு அவர் சொன்னார், ஒரு அருமையான கேள்வி. இதை எல்லோரும் எப்படி கேட்டார்கள் என்றால், நீங்க எப்படி எழுதுறீங்கன்னு கேட்டாங்க. உங்களுக்கு எப்படிங்க? அவருக்கு ஒரு வழிகாட்டி இருந்திருக்கிறார், நீதியரசர் ரத்னம். அவர் நீதிமன்ற வாயிலெல்லாம் இவரை நிறுத்தி கேட்பாராம், உனக்கு மட்டும் எப்படி நேரம் இருக்கு இவ்வளவு நூல் எழுதி கொண்டே இருக்கிறேன்னு கேட்பாங்க. அதற்கு இவர் ரொம்ப மெதுவாக அவரிடம், ஐயா, நான் நேரத்தை திருடுபவன் ஐயா. பாருங்க, நீதியரசர். நான் உடனே கேட்டேன், அது எப்படிங்க நீங்க கூட திருடுபவர்களை ஆதரிக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்படி இல்லை, எனக்கு நேரம் என்பது அருள். நாம் நினைப்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு எழுத வேண்டும் என்பது எனக்கு ஒரு பர்பஸ். அதான் அவருடைய அந்த ஆங்கில நூல்ல எழுதும் போது அவர் ரொம்ப குறிப்பா சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இகிகை இருக்க வேண்டும் என்று. இந்த இகிகை என்றால் ஜாப்பனீஸ்ல ஒரு வேர்டு. there is a sense of purpose. நான் இந்த சமுதாயத்தில் இந்த எண்ணத்தை, நான் இந்த எண்ணம் ஈடேற வேண்டும் என்று நினைத்து எழுதுபவன். இந்த சமுதாயத்தில் நான் தொடர்ந்து நீதிமன்றங்களில் பல குற்றவாளிகளை பார்ப்பதினால் பல குறைகளை எனக்கு நன்கு புலப்படும். அந்த குறைகளை எல்லாம் மாற்றுவது எப்படி என்பதைத்தான் என்னுடைய சமூக விழிப்புணர்வாக என்னுடைய ஆக்கங்களிலும் படைப்புகளிலும் நான் தொடர்ந்து செய்து வருகிறேன். இதுதான் என்னுடைய கொள்கை, இதுதான் என்னுடைய கோட்பாடு என்று மிக தெளிவாக தான் எழுதுவதை வரையறுத்திருக்கிறார். நான் அடுத்த கேள்வி கேட்டேன், ஐயா, நீங்க எப்படி எழுதுவீங்கயா? யாருக்கிட்டையாவது சொல்லுவீங்களா? ஏன்னா நீதி அரசர்கள்னா they will dictate. அதனாலதான் டிக்டேட்டர்ஸ் கூட சொல்லுவாங்க. டிக்டேட் பண்ணுவீங்களாயான்னு கேட்டேன். இல்லைன்னு. அப்போ நீங்களே எழுதுவீங்களா கைப்படன்னு? அதுவும் இல்லைன்னு. அப்ப எப்படியான்னு கேட்டேன். நான் ஓய்வு பெற்ற பிறகு இயல்பாக என்னுடைய இல்லத்தில் இருந்த கணினியை பார்த்து நானாகவே தமிழிலும் ஆங்கிலத்திலும் தட்டச்சு செய்யும் பழக்கம் எனக்கு இயல்பாக வந்துவிட்டது. நான் இன்றைக்கு எதை கேட்டாலும் என்னுடைய நூல்கள் அனைத்தையும் நானே கணினியில் தட்டச்சு செய்து, எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஐயா, மாணவர்கள், நாங்கெல்லாம் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்கள்ல எனக்கு தெரிந்து பெருமிதமாக சொல்வேன், ஏகாம்பரம் ஐயாவுடைய பயிற்சியினால இங்க ஒரு கிட்டத்தட்ட 100 விழுக்காடு மாணவர்களும் கணினியில் தேர்ச்சி பெற்றவர்கள். தனித்திறனாகவே நூலாக்கம் எப்படி செய்ய வேண்டும், நூல்களை எப்படி படைக்க வேண்டும், எப்படி கணினி தட்டச்சு தெரியும் என்பதை இப்பொழுது அண்மை காலமாக தமிழ் இலக்கிய மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கற்று வருகிறார்கள். அண்மையில் 3 நாட்களுக்கு முன்பு என்னை ஒரு நண்பர் வந்து பார்த்து என்ன சொன்னார் என்றால், ஐயா, உங்களுடைய தமிழ் வளர்ச்சி துறையில் இதுகாரும் வெளிவந்த நூல்கள் எத்தனை என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒரு பட்டியலை எடுத்து அவரிடம் வழங்கினேன். ஆண்டாண்டுகளாக இவ்வளவு பெரிய அறிஞர்கள் எல்லாம் இந்த நூல்களை எழுதி நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் என்று சொன்னேன். சரி, இந்த எழுதிய நூல்கள் எல்லாம் படியும் இருக்கிறதா என்று கேட்டார். அனைத்தும் இருக்கிறது, சில படிகள் இல்லை என்றாலும் தமிழிலேய கல்வி கழகத்தினுடைய வலைதளத்தில் அனைத்து நூல்களும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று சொன்னேன். அப்படி என்றால் ஏன் நீங்கள் கிண்டலில் போடவில்லை என்று என்னை கேட்டார். நான் உடனே சொன்னேன், எனக்கு அந்த நெறிமுறை தெரியாது, தெரிந்தால் சொல்லுங்கள், செய்கிறேன் என்றேன். இல்லையா, ஏன் என்று கேட்கிறேன் என்றால், நான் தொடர்ந்து செல்லுகிற கூட்டங்களிலெல்லாம் எப்படி தமிழ் நூல்களை கிண்டலில் வலையேற்றம் செய்யலாம் என்ற தலைப்பில் தான் நான் உரையாற்றி வருகின்றேன். நானும் முதுகலை தமிழ் இலக்கியம் பயின்றவன் மதுரையிலிருந்து என்று அவர் தன்னை பெருமிதமாக அறிமுகம் செய்யும் பொழுது
நான் சொன்னேன், உடனுக்கு உடன் தமிழ் வளர்ச்சித்துறை நூல்கள் அனைத்தையும் உங்களிடம் தருகிறேன், அதை நீங்கள் வலையிட்டு செய்யுங்கள் என்று சொன்னேன். எதற்கு சொல்கிறேன் என்றால், ஆனால் இந்த மாணவர்கள் பிறகு அலுவலர்களாக மாறுவார்கள், அரசு அலுவலகங்களுக்குள் வருவார்கள். அப்பொழுது என்ன சொல்வார்கள் என்றால், தட்டச்சர்களாக தமிழ் வளர்ச்சித்துறையில் தொடக்கமே தட்டச்சராக பணியில் வருவார். வந்த பிறகு அடுத்த கட்டமாக உதவியாளர், கண்காணிப்பாளர் என்று பதவி உயர்வு பெறுவார்கள். இப்ப நான் கண்காணிப்பாளர் ஆகிவிட்டேன் பாருங்க, தட்டச்ச செய்ய மாட்டேன். அது எனக்கு தலைகுனிவு என்று நான் நினைத்தேன். என்னுடைய பேராசிரியர் ஜெயதேவன் ஐயா அவர்கள் எதை கேளுங்கள் நுட்பமாக அவர் தட்டச்சு செய்து, எந்த குறிப்பும் இன்றைக்கு அவருடைய உரையை நீங்கள் ஊன்றி கேட்டிருந்தால், கவி அரசர் ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் அவருடைய ஒரு பேருரையில் என்ன சொன்னார் என்றால், மாணவர்கள், இலக்கிய அறிஞர்கள், திறனாய்வாளர்கள், தமிழ் பேராசிரியர்கள் அனைவரும் பேசுவதற்கு ஒரு முறையினை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முறைப்பாட்டை பேராசிரியர் ஜெயதேவன் அவர்கள் பேசுகிற அந்த முறைப்பாட்டின் படி கடைபிடிக்கும். ஏனென்றால் ஒரு கூட்டத்திற்கு வரும்பொழுது இது என்ன தலைப்பு, இதில் நாம் என்ன சொல்ல வேண்டும், எப்படிப்பட்டதாக நாம் நம்முடைய கருத்தை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். அவருடைய உரையில் எவ்வளவு நுட்பமாக ஒரு மனிதன் ஹாப்பியாக, மகிழ்ச்சியாக தன்னை எப்படி வழிநடத்திக் கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியாக எப்படி நாடுகள் தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறது என்று வரையறைகளெல்லாம் குறிப்பிடும் பொழுது, நீதியரசர் புகழேந்தியினுடைய நூல்களை அதற்கு அரணாக அமைந்துள்ளது. அவர் ஒவ்வொரு இடத்திலும் அவருடைய புதினமான வைரநிலா ஆகட்டும், திருக்குறள் உரையை சொல்வதாகட்டும், எல்லாவற்றிலும் தனக்கு ஒரு நுண்மான் கருத்து இருக்கிறது. இந்த கருத்தை நான் இப்படி தெரிவிக்க விழைகிறேன் என்று அவர் எழுதி முடித்த பிறகு அதை பாட்டழகன் அவர்களும் நம்முடைய பேராசிரியர் ஏகாம்பரம் அவர்களும் இதை ஒரு நாள் கருத்தரங்கமாக இந்த சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை மாணவர்கள் அனைவரும், எல்லோருக்கும் சென்ற நூற்றாண்டினுடைய ஆளுமைகள் தெரியும், இந்த நூற்றாண்டில் ஆளுமைகளை தெரியும். ஆனால் வளர்ந்து வருகின்ற ஆளுமைகளையும் நம்மத்திலேயே வாழ்ந்து பெரும் புகழ் பெற்றவர்களை எல்லாம் நீங்கள் இன்னும் கூர்ந்து அறிய வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தினால்தான் இன்றைக்கு இந்த கருத்தரங்கத்தை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறார். நீதியரசர் அவர்களே, உங்களுடைய நூல் ஒவ்வொரு மாணவனுடைய செவிகளில் இன்றைக்கு நுழைந்திருக்கிறது. இந்த நூலால் இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட அவர்கள் நுகர்ந்த இந்த செய்தி இன்றைக்கு இந்த அரங்கத்தில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொண்டு போன அறிவு சிந்தனையாளர்கள் எல்லோரும் செல்லுவிடமெல்லாம் எங்கள் மத்தியிலும் தலை சிறந்த நூல்களை படைக்கின்ற நீதியரசர் இருக்கிறார் என்று நான் பெருமிதமாக சொல்வதற்காகத்தான் இந்த கருத்தரங்கம் கட்டியம் கூறுகிறது. பேராசிரியர் ஏகாம்பரம் தன்னுடைய உரையில் நீதியரசர் மோகன் அவர்களை பற்றி குறிப்பிட்டு சொன்னார். அப்பொழுது நான் அருகில் இருந்து நீதியரசரை கேட்டேன், மோகன் ஐயா அவருடைய தாக்கம் அவ்வளவு பெரிதாயா என்று கேட்டேன். மோகன் ஐயா இல்லை என்றால் அருள் எனக்கு தமிழ் மீதோ ஆங்கிலத்தின் மீதோ ஒரு பெரிய அறிவு தேடல் வளர்ந்திருக்க, நானும் ஒரு நீதியரசராக இருந்திருப்பேன், நாள்தோறும் தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டு சென்றிருப்பேன். அவரால் தான் இலக்கிய மனத்தை நான் நுகர்ந்து கொண்டேன் என்று அவருடைய நினைவை தொடர்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார். நீதியரசர் மோகனை போன்ற ஒரு வளமையான உரையாளரையோ எழுதுகிற வல்லமை வாய்ந்த அறிஞரையோ காண்பது அரிது. வேர்ல்டு போயட்ஸ் கான்ஃபரன்ஸ் என்று உலக கவிஞர்கள் நாளை ஒரு மாபெரும் மாநாட்டாக டாக்டர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசு நீதியரசர் மோகன் அவர்களும் தான் இணைந்து செய்தார். அந்த மாநாட்டினுடைய வாயிலாகத்தான் என்னுடைய தந்தையாரும் பெருங்கவிக்கோ மாபு சேதுராமன் அவர்களும் 1981ஆம் ஆண்டில் அவர்களுடைய உலக கவிஞர்கள் மாநாடு ரோஸ்மேரி வில்கின்சன் என்ற அவர்களுடைய தலைமையில் ஒரு 10 நாள் விழாவில் கலந்து கொண்டார்கள்.
இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, நீதியரசர் மோகனை பற்றி குறிப்பிட்டதால் சொல்லுகிறேன். இந்த வேர்ல்டு போயட்ஸ் கான்ஃபரன்ஸ் என்பது உலகெங்கும் இருக்கும் தலை சிறந்த நாடுகளில் தான் தொடர்ந்து நடத்தி வரும். ரொம்ப குறைந்த அளவில் தான் தமிழ் கவிஞர்கள் செல்லுகின்ற மாநாடு அது. இந்த முறை நம்மளுடைய வள்ளல் சேதுகுமணன் அவர்களால் வருகிற நவம்பர் திங்கள் நம்முடைய மதுரையில் உலக தமிழ் சங்க பெருவளாகத்தில் அந்த மாநாடு நடைபெறவிருக்கின்ற நற்செய்தியும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீதியரசர் அவரிடம் இன்னொரு இறுதியான ஒரு கேள்விதான் நான் கேட்டு அமர்ந்தேன். அவரிடம் கேட்டேன், ஐயா, நீங்கள் பல தீர்ப்புகளை தந்திருக்கிறீர்கள், தூக்கு தீர்ப்பு ஏதாவது தூக்கு தண்டனை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்களா என்று துருப்பிட்டு கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், நான் விழுப்புரமும் விழுத்தாச்சலத்திலையும் பணியாற்றினேன். என்னை அறியாமல் நான் யாருக்கும் அப்படி செய்யக்கூடாது என்று என்னுடைய நெஞ்சத்தில் பதித்து கொண்டு நான் இலக்கியம் படித்ததனால் ஈரமனத்துடனே அவர்களை ஆற்றுப்படுத்துகிற அளவிற்கு அவர்களுக்கு இலக்கிய நுட்பமான கருத்துக்களை தெரிவித்து அவர்களுக்கு விடுவிப்பதும் அவர்களை மன்னிப்பதும் என்ற ஒரு போக்கில்தான் இருந்தேன். ஆனால் என்னால் தாங்க முடியாமல் ஒரு மாபெரும் வேதனையாக விழுப்புரத்தில் நடந்த அந்த நிகழ்வினால் மனம் விம்மி ஒருவருக்கு ஒரு கிட்டத்தட்ட 23 வழக்குகள் அவர் மீது பதிந்திருந்ததால் இரட்டை தூக்கு தருகின்ற நிலைமைக்கு என்னுடைய பேனா என்னை இழுத்து சென்றது. ஆனால் தீர்ப்பு வழங்கினேனே தவிர அவர் இயற்கையாகவே அந்த தீர்ப்பு நிறைவுக்குள் ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளேயே அவரே காலமாகிவிட்டார் என்ற அந்த செய்தியை சொல்லும் பொழுது இதுதான் அனுபவம். எவ்வளவோ தகவல்கள் தன்னுடைய அலுவலால் பெற்றிருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய வாயிலால் பல தகவல்கள் இருந்தாலும் நான் கவர்ந்து படித்த இந்த திருக்குறளையும் நான் படித்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வைர நிலாவும் என்று பல்வேறு நூல்களை அவர் வெளியிட்டிருப்பதை நாங்கள் மீண்டும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். இவருடைய எழுத்து பணி வெல்க. இவரை நோக்கி ஆண்டு கணக்கில் இனி வருங்காலங்களில் விருதுகள் தேடி வரும். இவர் தன்னுடைய 75வது ஆண்டில் இந்த கருத்தரங்கை நடத்துகிறார். இதனால் இன்னும் ஒரு கூடுதலாக 25 ஆண்டுகள் மலிந்து 100 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு தமிழ் நூல்களை படைக்குமாறு என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். சிறந்ததொரு உரையை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக ஏற்புரை வழங்குவதற்காக இந்த ஒரு நாள் கருத்தரங்கத்தின் கதாநாயகர் ஐயா நீதிபதி புகழேந்தி அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். பச்சை இமை மேல் கவனி வரும் வேலவா, இச்சை தமிழ் மீது வைத்தேன் நான் நிச்சயம் கொச்சையிலான வளமான சொற்குறளை பிச்சை அளிக்கின்றேன். இந்த சிறந்த அவையில் தலைமையேற்றுள்ள இந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழி துறையில் முன்னாள் மேலாள் தலைவர் முனைவர் பெருமைக்குரிய திரு வா ஜெயலலிதா அவர்களே, இவ்வளவு நேரம் என் எழுத்துப் பணியையும் என்னையும் பற்றி குடும்பத்தை பற்றி சிறந்த முறையில் பல அரிய செய்திகளை என்னிடம் கேட்டு அதை மிகவும் சுவையான முறையில் சொல்லி என்னை வாழ்த்திய பெருந்தகையாளர் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் ஐயா அவர்களே, இந்த இனிய விழாவில் வரவேற்புரை நல்கிய என்னுடைய மருமகன் அப்பல்லோ மருத்துவர் டாக்டர் ராஜராஜன் அவர்களே, நன்றியுரை சொல்ல உள்ள என்னுடைய மகன் இளவரசன் அவர்களே, இந்த விழாவுக்கு தலைமையேற்று எல்லா வகையிலும் சிறப்பு செய்து இந்த விழாவை நடத்தல்கின்ற இலக்கியத்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் ஏகாம்பரம் அவர்களே மற்றும் இங்கு திரளாக கூடியுள்ள பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் சொல்கின்றேன். காலை நிகழ்ச்சி குறித்து இந்த ஏற்புரையில் நான் சொல்லவில்லை.
அதற்கு முதலாக ஒரு கேள்வி எனக்கு வந்திருக்கிறது. இவ்வளவு நூல்கள் எழுதியது எப்படி சாத்தியமாகிறது? தாங்கள் சொல்லுங்கள். மாணவ மாணவியர் நூல்கள் எழுதுவது எப்படி என்று யார் கேட்டது இருக்கிறாரா? கேட்டது இல்லையோ? ஓ, என்று ஒருவர் கேட்டுள்ளார். இவ்வளவு நூல்கள் என்று நான் வந்து பெருமைப்பட்டுக் கொண்ட அளவுக்கு இல்லை. ஏனென்றால் எழுதுவதற்கு என்று முனைந்து விட்டால் எத்தனை என்ற கணக்கு பார்ப்பது கிடையாது. ஐயா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போன்று நமது மன சிந்தனைகள், மனதில் இருக்கிற சிந்தனைகள் ஒருநிலைப்பட வேண்டும். செய்கின்ற வேலைக்கு முதலில் இடம் கொடுத்து அந்த வேலையை செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நமது சிந்தனையை, அதாவது எழுதுவதற்கு ஏற்றவாறு கொண்டு செல்ல வேண்டும். குடும்பத்தில் நம்மால் பிரச்சனை வரக்கூடாது, அதே மாதிரி குடும்பத்தால் நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடாது, நல்ல தூய மனத்தோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தொழிலும் இலக்கியமும் இரண்டு கலந்துவிடும். தொழிலுக்கென்று நேரம் ஒதுக்க வேண்டியதில்லை, இலக்கியத்திற்கு நேரம் ஒதுக்க வேண்டியதில்லை. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய குடும்பத்தாருக்கு தெரியும், நான் இப்பொழுது சாதாரணமாக கணினியில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். கணினி சில எழுத்துக்களை ஆரம்பத்தில் கற்றுக்கொண்டு நானாக தட்டச்சு ஆரம்பித்தேன். அது தமிழ் ஆங்கிலம் இரண்டு வந்தது, இரண்டையும் கற்றேன். அப்படியே மெதுவாக இன்னும் எந்த முறையில் அந்த எழுத்துக்களை எந்த வகையில் செய்ய வேண்டும் என்று தெரியாது, ஆனால் இதுதான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆங்கிலம் அதே போன்றார். 3 நோட்டு ஆங்கிலத்தில் எழுதியுள்ளேன். தமிழில் நீ சொன்ன மாதிரி அந்த 3 கழித்தால் மீதி 28 நோட்டு தமிழில் எழுதியிருக்கிறது. அதில் முக்கியமாக பாவேந்தர் வீரப்பெருங்காவி 500 பக்கத்துக்கு 54 பக்கம், வெள்ளத்தாண்டவர் 300 பக்கம், இப்போ திருக்குறள் 358 பக்கம். இப்படி பக்கங்கள் அதிகம் இருக்கும். ஆனால் பக்கங்கள் அதிகம் பார்க்கறது இல்லை. நான் வந்து அந்த அதாவது எண்ணமும் அதாவது என்னுடைய எண்ணமும் அதாவது சிந்தனையும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும். அப்பொழுது என்ன எழுதுறோமோ அந்த சிந்தனை வரும். நமது டைவர்ஷன், மனசை டைவர்ட் பண்ணக்கூடாது. அதாவது சிந்தனையை வந்து அலைவாய விடாது. ஏதாவது ஒரு லைன்ல சிந்திக்கிறோமோ அந்த ஒரு லைன்ல திங்க் பண்ணணும், அப்பதான் எழுத முடியும். அப்போ அது சரியான வார்த்தை நிறைய படிக்கணும். நிறைய படிக்கணும்னா ஐயா சொன்ன மாதிரி பல நூல்கள் படிக்கணும். குறிப்பாக நம்ம தமிழ் இலக்கியங்கள் சொன்ன மாதிரி புரியாத இலக்கியங்களுக்கு புரிந்த மொழியில் உள்ள உரை உள்ள நூல்களை படிக்கணும். அவ்வாறு படித்தீர்களானால் நீங்கள் நிறைய எழுதலாம். அது வந்து எழுதுவது சேரம் இல்லை. அதனால் நீங்கள் எழுதுவதை ஒரு பெரிய சுமையாக கருத வேண்டியதில்லை. எழுத வேண்டும் என்று எண்ணம் எழுதிவிட்டால் எழுதி விடுவீர்கள், அவ்வளவுதான். நான் சாதாரணமாக எழுத ஆரம்பித்தேன். அது இந்த அளவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. அது அப்படியே வளர்ந்து கொண்டே வந்து இன்று 31 நாள் ஆயிடுது. இப்பொழுது இன்னும் 8 நூல்கள் சரியாக இருக்கிறது. அதுக்கடுத்த இந்த வருஷம் 40 நூல்கள் வந்து நினைக்கிறேன். இந்த 40 நூல்கள் வந்தாலும் அந்த எந்த நூல்லையும் எந்த ஒரு வக்கரமும் இருக்காது. ஐயா சொன்ன மாதிரி சமுதாயத்துக்கு ஏற்ற கருத்துக்கள், எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய கருத்துக்கள், திருக்குறள் கூட அப்படி செஞ்சுக்கிறேன். இதுவரை நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். இப்பொழுது ஏற்புரையை பற்றி கொள்கிறேன். ஏற்புரையில் காலை நடந்த நிகழ்ச்சி சேர்த்து சொல்லிட்டேன், அப்ப சரியா இருக்கும். ஆதி முதல் நீதியாசர் சொல்றேன். காலையில எஸ்.கே. கிருஷ்ணர் வந்தாரு. ஆதி முதல் நீதிதான் அகிலத்தை காக்கும் என்னும் தீதில்லா கருத்திற்கு ஏற்பவே இன்று நீதியரசர் மாண்புமிகு எஸ்.கே. கிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து செய்தி சொல்லும் நூலாக படைப்பிலக்கிய வரலாற்றில் நீதிபதி புகழேந்தி என்னும் நூலை நீதியரசர் தான் வெளியிட்டு சிறப்பித்து ஓதிய நல்லுரைகள் ஓப்பை அடிப்படவாம் தீதில்லா உரைகள் எம்ப இலக்கணித்து ஊதிவிட்ட படுநாய் நெஞ்சை உப்பிடவே செய்தனவாம். அது மாதிரி நம்ம எழுதும்போது ஓமைகளை கையாளணும். என்னென்ன ஓமைகளை அப்படி கையாளணும்னா சிறப்பு. அடுத்தது இது வந்து நீதியரசர் சொல்லியிருக்க. இவங்க நான் சொல்ல போறது எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னுடைய சொன்ன வாழ்த்துக்களையும் எல்லாத்தையும் நான் ஏற்கிறதா இதனுடைய இது. இப்போ நமது முனைவர் வா ஜெயராம் அவர்களை பற்றி நயமான குணத்தாலே நளின மொழி உண்டு பயனேதும் கருதாமல் பறந்துபட்ட உள்ளத்தால் அயலா எண்ணாமல் அணி செய்து கை கொடுத்து
ஜெயதேவ பேராளா சீர்முகந்த பெருமானே, புய வலிமை பெற்றோர் பொதுக்கென்று வீழ்ந்திடுவார். தயவான உன்னாலே தக்கவாறு ஏற்பாட்டை மொயிலுடிப்பார் போலே முன்னின்று செய்திட்டீர். பயமறியேன், ஆனால் பண்பறிந்து பழகுகிறேன். வயலேறும் பயிர்களாய் நான் படித்த நூல் சிறக்க செயலாற்றம் அளித்திட்ட செம்மலே ஐயா. அடுத்தது நமது ஐயா தமிழ் வாராது வந்த மாமணியாய் வந்து யாராலும் தரையிலா அமுதாய் நன்றுரையை நீரோடை ஓட்டம் போல் நிறைவாக வழங்கி தேரோடி நின்றார் போல் திருவாக நிமிர்ந்து சீரான புன்னகையை சிந்தாமல் சிந்தி பாராளும் வேந்தர் போல் பாங்குடனே அமர்ந்துள்ள மாறாத தமிழ் கோவே, மதிப்புமிகு பேரறிஞர், நாராளே கோர்த்தமலர் நறுமண வீசுதல் போல் சீரான தங்கள் திருமொழி பூத்தமலர் ஈரேல் உலகம் என் மீது சொரிந்தார் போல் நேரிடையாய் பொழிந்த நல் அவ்வை அருள்நாயகரே. ராமந்தர் வால்மீகி கம்பரும் படித்தனர் காவியம் நூல் போற்றும் தலைவன் ராமன் பேரனை வாழ்நாள் முழுவதும் ஏற்றுமே வந்துள்ள தாழ்விழா பேராளர் ராமன் என்பார்தான் ஊழ் போல் வந்து விழாவினை சிறப்பித்தார். இப்ப 5 நூல்கள் பெற்றிருக்காங்க. அவனுக்கு சொல்றாங்க. வெள்ளத்தாண்டவம் என்னும் காவியத்தை உள்ளத்திலேற்றி உலக சிறக்கும் பள்ளமில்லா உரை செய்து பாங்குடனே இன்று மெல்ல விளக்கி வேண்மை செய்திட்டார் வல்லமை முனைவர் ஜெய் கணேஷ் என்பார். பாவேந்தர் வீரர் பெறும் காவியம் தனக்கு பிரியமா பாவேந்தர் வீரர் தன்னை பிரியமா பூவேந்தி மகிழ்ந்தார் போல் பெற்று பெருமிகு உரை செய்தார். கோவேந்தர் அவையில் பரிவோடு நாவேந்தர் நயமொழியோடு பரிமாறி கடத்திட்டார் காவேந்து மலரான முனைவர் பிரேமா. வைரநிலா நாவதனை வைரவரின் துணை கொண்டு பாங்குடனே படித்து ஐராவதமனமேற்றும் அழகான உரை செய்து ஐரனியின் உடம்பை அனைவருக்கும் வழங்கிட்டார் வைரமொழி முனைவர் தாமரைக்கண்ணன். தி Glittery Man. The Glittery Man is an English novel. Dr. Ganesan has gone through it like a travel, written as dissertation in a French language and placed pleasantly with his full knowledge. திருக்குறள் புதிய பேருரை தன்னை பொறுப்புடன் நன்றாக படித்து விருப்புடன் நாடு போற்றும் நல்லுரையை இன்று இருப்போ தமக்கு இனிமை அளித்துள்ளார் சிறப்புறு முனைவர் வாணி அறிவாளர். அனைத்தையும் ஆர்வம் எடுத்துக்கொண்டு நினைத்ததை கையில் நிகழ்வு வெற்றி பெற செயலாற்றி முனைவர் பாட்டரன் மற்றும் இணை முடித்து அழகிற்கு ஈடு இணையில்லை என்று வியந்து மகிழ்கின்றேன். தொடக்க விழா நாயகர் பழனியவர் அடைக்கும் குரலுக்கு அன்புடனே கை நீட்டும் இலக்கிய பேராசார் பழனி பண்புடையார் தலைகணம் தானறியார் தமிழை நன்கறிவார் தலைமை தானேற்று தகைசால் உரையேற்றி அலைபோல் கூடியுள்ளார் கூட்டத்தை தொடங்கி கலையேற்றி சிறப்பித்தார். இப்ப நிறைவுடைய தலைமை திரு ஏகாமன் அவர்கள் இலக்கிய துறைக்கு தலைவராக இருந்து விளக்கம் அளித்து மாணவர்களுக்கு ஒளியூட்டி நிறைக்கும் புகழை நித்தமும் பெறுகின்ற மலைக்கு நிகரான ஏகாம்பரம் என்பார் தலைமை தானேற்று தக்க உரைப்பதற்கு மலைக்க வைத்த மாண்புடைய பேராசார். இப்போ இங்க இந்த சிறப்பான ஏற்பாட்டுக்கு நமது பேராசிரியர்கள் அவர்கிட்ட என்ன அழைச்சிட்டு போய் எல்லாம் வழிகாட்டுவது திரு மருதூர் அரங்கராசன். அவர் இப்பொழுது இல்லை, அவர் ஜெர்மனியில் இருக்கிறார். அரிய நண்பர், ஆற்றலை போற்றும் பெரிய மனத்தார் மருதூர் அரங்கராசன். வரியார் பசியிருக்க வள்ளலார் போல நெருநின்று ஆற்று பிடிக்க அன்பு செய்து குறிகாக்கும் பெருமான் குறியிருக்கும் செம்மான் பெரிய பணியேற்றி ஜெர்மனியில் இருந்தாலும் பரியின் வேகத்தில் மனத்தை எங்கெடுத்து பரிவோடு வாழ்த்துகிறார்.
நான் தாம்பரத்தில் எங்கள் தமிழ்ச்சங்கம் ஒரு அமைப்பு உருவாக்கி இப்ப செயல்பட்டு இருக்குது. அதனுடைய துணை தலைவர் தான் வந்துகிறாங்க. எங்கள் தமிழ்ச்சங்கத்தின் சிங்கமாய் செயலாற்றும் மூர்த்தி நண்பர்களும் தங்கணிகர் முன கிருஷ்ணமூர்த்தியும் பங்கமின்றி வந்து சிறப்பு விட்டு வகித்தேன். இப்படி மாணவர்களாகிய நீங்க, பல்கலைக்கழக மாணவர்கள், சொல்பிரடா ஆசிரியர் பெருமக்கள், வல்லோர்கள் பலராய் வந்திருந்து எல்லையில்லா ஒத்துழைப்பை நல்கி செல்ல தமிழ் சிறக்க சிந்தையெல்லாம் மகிழ்ந்திருந்த வள்ளல் மனத்தோர் ஆர்வம் கண்டு மகிழ்ந்தேன். இப்படி பலரும் இங்கு வந்திருந்து இந்த விழாவுக்கு சிறப்பித்திருக்கிய உங்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்த்தையும் இங்க மேடையில் இருக்கிற வாழ்த்தையும் நான் ஏற்றி எல்லோருக்கும் நன்றி சொல்கின்றேன். நலமோடு வளமோடு பாராண்டு வாழ்க. மாணவர் நல்லா படித்து நீங்களும் சிறப்பட வேண்டும் என்று எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறேன். தாம்பரம் எங்கள் தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவர் நீதிபதி ஐயா புகழேந்தி அவர்களுக்கு எங்கள் தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர்கள் பயனாடை அணிவித்து தன்னுடைய மகிழ்வை பகிர்ந்து கொள்கிறார்கள். நிர்வாகிகளை அன்பு பாராட்டி மேடை கிடைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நீதிபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தை பற்றி அதை முதல் முழுமையாக கேட்டீர்கள். தற்போது 2 வார்த்தைகள் யாரை பற்றி? நீதிபதியை பற்றி. நாங்கள் தாம்பரத்தை சேர்ந்தவர்கள். தாம்பரத்தில் நடைப்பயிற்சி குழு வைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 30 நபர்கள் இருக்கிறோம். மார்னிங் காலையில் நடைபயிற்சி செல்லும் பொழுது உணர்வார்கள் போகும்போது நடைபயிற்சி கூடவே தமிழை பற்றியும் தமிழ் இலக்கியத்தை பற்றியும் பேசிக்கொண்டு தான் போகும். அவருக்கு தனிப்பட்ட நபர்களுக்கு தமிழை ஊட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் பேச்சு தமிழில் தான் இருக்கும். அதேபோல் சிறு கதைகள் அப்புறம் பொழுது அவர் அலுவலர்களுக்கு சொல்லுவார். ராமாயணத்திலிருந்து, மகாபாரதத்திலிருந்து, புறநூறு, அகநானூறு போன்ற எல்லா இலக்கியத்திலிருந்தும் எடுத்து மேற்கொள்வாட்டி அடிக்கடி சொல்லுவார். ஸோ தமிழை கற்க வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும். இதை விட தமிழ் கற்க வேண்டும் நோக்கத்தோடு தமிழ் சங்கம் என்ற ஒன்று ஆரம்பித்து அவையை நிறுவி அதை தலைவராகவும் உடனிருப்பவர்கள் உடத்தலைவர் மற்றும் நடத்தி ஒவ்வொரு மாதமும் காலாமல் கூட்டத்தில் நல்லா நடத்துகிறோம். அதில் தமிழ் பேச வராதவர்களுக்கு பேச்சு பயிற்சி கொடுத்து பட்டிமன்றம் ஒரு பொருளை பற்றி பேசுவதை நடத்தி வருவார். இந்த அவருக்கு சேர்ப்பு செய்வதற்கு சொல்கிறோம். சிறப்பு செய்த நிர்வாகிகளுக்கும் சிறப்பினை ஏற்ற விழா நாயகருக்கும் நன்றி. நிறைவாக நன்றியுரை விழா நாயகருடைய திருமகள் சென்னை வேல்டிஸ் கேம் சென்டரினுடைய நிர்வாக இயக்குனர் டாக்டர் எழிலரசன் அவர்களை நன்றியுரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் தந்தையார் நீதிபதி புகழேந்தி அவர்கள் நூல்கள் குறித்து பெருமைக்கு சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறையும் கவிஞர் முனைவர் ஆலந்தூர் கோ மோகனரங்கன் தமிழ் ஆய்வு மையமும் இணைந்து நடத்தும் சிறப்பு ஆய்வகத்தை கண்டு நாங்கள் பெரிதும் மகிழ்ந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அவருடைய முழு கவனமும் நீதிமன்ற வழக்குகள் சார்ந்தும் நேரம் கிடைக்கும் போது புத்தகம் எழுதுவதும் பணி சார்ந்துமே இருக்கும். அவர்களுக்கிடையேயும் எனது அக்கா எழில்மதி, என் தங்கை எழில்மலர் மற்றும் என்னுடைய கல்வி பணியை எங்கள் தாயார் திருமதி செல்லப்பாப்பா அவருடன் சேர்ந்து கவனித்து வந்தார். அவருடைய எழுத்துப் பணிக்கு இடையாக நாங்கள் என்னைக்குமே இருந்ததில்லை. அதனால் அவர் ஓய்வுக்கு பின்
முன்பிருந்ததை விட அதிகமாக சிறப்புமிக்க நூல்கள் எழுதியுள்ளார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இன்று ஆய்வு செய்த வயதுநிலா தவிர மற்ற 4 அவர் ஓய்வு பெற்ற பின்பு எழுதியது. இன்று வரை 31 படைப்புகள் எழுதியுள்ளார். அவருடைய உழைப்பையும் திறமையும் இன்று சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறை மற்றும் கவிஞர் முனைவர் ஆலந்தூர் மோகனரங்கன் தமிழிலே ஆய்வு மையம் ஆகிய 20 சிறப்புமிக்க அமைப்புகள் சிறப்பிப்பது கண்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைந்து விழாக்குழுவின் சார்பாகவும் மக்களாகிய எங்கள் 3 குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கணித நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வின் ஏற்பாட்டை மிகவும் தெளிவாக திட்டமிட்டு வழிகாட்டியும் நிறைவு விழாவில் வாழ்த்துறை வழங்கியும் சிறப்பித்துள்ள பெருந்தகையாளர் மேனாள் சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் வா. ஜெகதேவன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவு விழாவில் என் தந்தையாரை மிகவும் பாராட்டி மேலும் எழுது தூண்டும் வகையில் மிகவும் அருமையாக சிறப்பை வழங்கிய தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவு விழாவிற்கு தலைமை ஏற்று நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்திய சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் ஆ. ஏகாம்பரம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழா ஏற்பாட்டிற்கு உறுதுணையாக இருந்து சிறப்புடன் செயல்பட்ட நெய்வேலி ஜவஹர் அறிவியல் கல்லூரி மேனாள் முதல்வர் முனைவர் மருதூர் அரங்கராசர் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெள்ளத்தாண்டவம் வரலாற்று மகாகாவியம் என்னும் காவியத்திற்கு கட்டுரை தயாரித்து மிகவும் தெளிவாகவும் நயமாகவும் அரங்கில் வாசித்து சிறப்பு செய்த எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனர் தமிழ்துறை தலைவர் மற்றும் கலைஞர் குளம் இணை பேராசிரியர் முனைவர் பா. ஜெய்கணேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். பாவேந்திர வீர பெருங்காவியம் என்னும் காவியத்திற்கு கட்டுரை தயாரித்து மிகவும் அருமையாக அரங்கில் வாசித்து சிறப்பு செய்த எத்திராஜ் மகளிர் கல்லூரி மேனாள் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் பெண்ணியம் ஆர். பிரேமா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். த glittering man என்னும் ஆங்கில நாவலுக்கு நல்ல கட்டுரை தயாரித்து மிகவும் தெளிவுடன் அரங்கில் வாசித்து சிறப்பு செய்த சென்னை மீனம்பாக்கம் ஆமா ஜெயின் கல்லூரி ஆங்கிலத்துறை பேராசிரியர் முனைவர் வி. கணேசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வயதுநிலா என்ற நாவலுக்கு நல்ல கட்டுரை தயாரித்து மிகவும் தெளிவாகவும் நயமாகவும் அரங்கில் வாசித்து சிறப்பு செய்த மாநில கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் பா. தாமரைக்கண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் புதிய பெருவுரை உள்வாங்கி எப்படி புதிய உரை உருவாக்கியுள்ளார் என்பதை தெளிவுபட கூறிய சென்னை பல்கலைக்கழக திருக்குறள் ஆய்வு மைய பொறுப்பு தலைவர் பேராசிரியர் முனைவர் வாணி அறிவாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரவேற்பை வழங்கிய அப்போலோ மருத்துவர் வே. ராஜராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவில் கலந்து கொண்ட தமிழ்துறை மாணவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் சென்னை பல்கலைக்கழக அலுவலக பணியாளர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் தாம்பரம் எங்கள் தமிழ்ச்சங்க துணை நிறுவனர் திரு மூர்த்தி மற்றும் நண்பர்களுக்கும் ஏனைய தமிழ் நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறந்த முறையில் இந்த நிகழ்ச்சியின் செய்திகளை தயாரித்துள்ள பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நான் எழுதிய நூல்கள் பற்றிய அறிஞர் பெருமக்களின் சிறந்த உரையை கேட்டீர்கள். அந்த உரை குறித்து தங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுமாறு அன்புடன் வேண்டுகின்றேன். மேலும் இந்த வீடியோக்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு மேலும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.